ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள்ஸ் லவ் 3 ட்ராமாவ வந்து கவி சேனல்ல தான் போட்டுட்ருந்தேன். ஆனா, அதில கொஞ்சம் மானிட்டேஷன் ப்ராப்ளம் ஆயிட்டு 3 மாசம் கழிச்சு தான் மானிட்டேஷன் குடுப்பான்னு சொன்னேன். உடனே ரைகானா, "நீங்க இப்போ என்னோட சேனல்ல போடுறீங்களா? இல்லையான்னு?" சொன்னாங்க. இல்ல வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். அவங்க தான் ரொம்ப நல்ல மனசுக்காரங்களாச்சே. இல்ல நீங்க இதில தான் போடணும்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் எப்பலாம் கஷ்டத்தில இருக்கேனோ, அப்பலாம் இல்ல நீங்க இத தான் பண்ணி ஆகணும்னு சொல்ற ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க தான். அதனால தான் சரி போடுறேன்னு சொன்னேன். ஆனாலும் நான் செகண்ட் எபிசோட் போட்ட உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்துட்டான். பாவம் என்னால அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இல்ல இனிமே நான் போட மாட்டேன்னு சொன்னாலும், "இன்னைக்கு நீங்க போட்டே ஆகணும்" அப்படின்னு சொன்னாங்க. ரைகானா எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க் யூ ரைகானா. ஓகே வாங்க. நம்ம கர்ஸ் லவ்ல எபிசோட் 3 பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம சைவாட்டும், குன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க. குன் என்னோட நெக்லஸை குடு குடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சைவாட் நான் குடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னை விட்டு போயிருன்னு சொல்ல, இருந்தாலும் குன் கேட்க மாட்டேங்கான். குடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம சைவாட்டுக்கு அவனோட பவர் எல்லாமே வருது. 2 கையிலுமே நெருப்பு வருதா, இத பார்த்த குன், "என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் அந்த நெருப்ப அணன்னு சொல்ல, எனக்கு நெருப்ப அணைக்க தெரிஞ்சா நானே அணைச்சிருக்க மாட்டேனா? எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்னை விட்டு போன்னு சொல்லும்போது, குன்னோட கையில அந்த நெருப்பு பட்டுருது. உடனே ஐயோ! சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு கைய ஆட்டிட்டு, "சீக்கிரம் அந்த நெருப்ப அணைக்கிறியா இல்லையான்னு?" கேட்க, "இல்லடா உண்மையாவே இந்த நெருப்பை எப்படி அணைக்கணும்னு எனக்கு தெரியாதுன்னு" சைவாட் கத்திட்டே இருக்கான். குன் சைவாட்ட புடிச்சு ஒரு குளத்துக்குள்ள தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு எல்லாமே போயிருது. குன் என்ன பண்ணுவான்னா, சைவாட்டோட பேக் எடுத்து, அது உள்ளக்க அவனோட நெக்லஸ் இருக்குல்ல, அத எடுத்து அவனோட கழுத்துல போட்டுட்டு, நேரா சைவாட்டுக்கு கைய குடுத்து, "மேல வான்னு" சொல்ல, சைவாட் இது எல்லாத்தையுமே கண்டுக்கிடாம, ஒரு மரத்துக்கு கீழ உட்காந்து அப்படியே சோகமா இருக்கான். குன்னுக்கும் சைவாட் சோகமா இருக்கிறது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அவன் பக்கத்துல முகத்த பார்த்துட்டே இருக்க, இப்போ சைவாட் பேச ஆரம்பிக்கிறான். "நீ வந்து உன்னோட நெக்லஸும் என்கிட்ட தரமாட்ட. பரவால்ல, என்ன நீ அந்த தம்பரலிங்க எடுத்துக்காட்டு கூப்பிட்டு போயேன்னு" கேட்க, இத எல்லாத்தையுமே கேட்ட குன், "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கேன். உனக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு? நான் தெரிஞ்சுக்கலாமான்னு?" கேட்க, சைவாட் சொல்ல ஆரம்பிக்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி சைவாட்டோட பிறந்த நாள் அன்னைக்கு அப்படியே அந்த வீட்டு பக்கம் நடந்து போகும்போது, அங்க தான் ஐஸுன்னும் மரியாவும் கட்டி புடிச்சு இன்டிமேட்டா இருந்துட்டு இருப்பாங்க. இத சைவாட் பார்த்துருவான். சைவாட் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, "பொறுக்கி, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அவங்க முன்னாடி, "இங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்க, அதுக்கு அந்த மரியா வந்து கொஞ்சம் ஓவராவே பேசுறாங்க. "சைவாட், நீயே ஒரு பூச்சி, நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா? ஒழுங்கா உன்னோட வேலைய பார்த்துட்டு போ, இல்லன்னா அவ்வளதான்னு" சொல்ல, அதுக்கு சைவாட், "மரியா, நீங்க எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்றீங்க. உங்கள சும்மா விட மாட்டேன்னு" சொல்ல, அப்பன்னு பார்த்து இந்த ஐஸுன்னும் கொஞ்சம் ஓவரா பேசுறான். "சைவாட், உங்க அப்பா கிட்ட போய் அழுதுகிட்டே இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லப் போறியா? சொல்லு சொல்லு. எனக்கு ஒண்ணும் உங்க அப்பாவ பார்த்தா பயம் இல்ல. சீக்கிரம் உங்க அப்பன கூப்பிடுன்னு" சொல்ல, சைவாட்டுக்கு செம்மையா கடுப்பாயிருது. சைவாட் அந்த ஐஸுன்ன அடிக்கலான்னு போகும்போது, அவனோட கையில நெருப்பு வர ஆரம்பிச்சிடுது. இத பார்த்த அந்த ஐஸுன்னும் மரியாவும் பயப்படுறாங்க. அப்போன்னு யார் வராங்கன்னா, இந்த டீன் பையன் ஓடி வந்து சைவாட்ட கட்டி பிடிச்சிட்டு, "சைவாட் அமைதியா இரு, அமைதியா இருன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அப்பா வந்துடுறாங்க. அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, உடனே சைவாட், "அப்பா அப்பா, மரியாவும் அந்த ஐஸுன்னும் உங்கள ஏமாத்துறாங்கன்னு" சொல்ல, மரியா வந்து அவங்க அப்பாவ ஒரு மார்க்கமா பார்க்குறா. இது எல்லாத்தையுமே சைவாட் பார்த்துடுறான். சைவாட் அவங்க அப்பா கிட்ட, "அப்பா, உங்களுக்கு அந்த மரியா ஏமாத்துறது ஏற்கனவே தெரியுமான்னு?" கேட்க, அப்பாவும், "ஆமாடா, எனக்கு ஏற்கனவே தெரியும். இது வெளிய தெரிஞ்சுச்சுன்னா நம்ம குடும்ப மானமும், நம்ம கம்பெனி மானமும் தான் போவும். அதனால தான் வெளிய சொல்லாம மறைச்சேன்னு" சொல்ல, இந்த மரியா பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "ஓ! உங்களுக்கு மான மரியாதை அவ்ளோ பெருசா இருக்கா? பேசாம நானும் ஐஸுன்னும் ஒண்ணா இருந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்கு. அது எல்லாருக்குமே அனுப்பிறவா? நான் அனுப்புனா உங்க மானம் எல்லாமே போயிரும் தானே? இந்த விஷயத்த என்னாலயும் வெளிய போய் சொல்ல முடியாது. உன்னோட வளர்ப்பு பையன் சைவாட், அவனாலயும் வெளிய போய் சொல்ல முடியாதுன்னு" சொல்லிட்டு சைவாட்ட பார்த்து, "சைவாட், உன்னோட முகத்த பார்க்கவே பிடிக்கல. நீ ஒரு மான்ஸ்டர். நீ ஒரு மிருகம்" அப்படின்னு சொல்லிட்டு மரியா திட்டிட்டே இருக்க, நம்ம சைவாட்டுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. உன்னால இது எல்லாத்தையுமே நம்ப முடியல. அதுக்கு சைவாட், "உன்னால எதுவுமே நம்ப முடியலல்ல. ஆனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு" சொல்லிட்டு இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்றான். அதாவது சைவாட்டோட அப்பா கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. சைவாட் கிட்ட போய், "அப்பா என்ன பண்றீங்கன்னு?" கேட்க, உடனே அப்பா சொல்லுவாங்க, "இங்க பாத்தியா? இந்த நடராஜர் சிலையில ஒரு கைப்பக்கம் பார்த்தேன்னா அதுல டம்ரா இருக்கு. அதே மாரி இன்னொரு கைப்பக்கம் பார்த்தேன்னா நெருப்பு இருக்கு. அந்த டம்ரா வந்து ஒரு உலகத்த குறிக்குது. அதே மாரி இங்க நடுவுல என்ன இருக்குன்னு பாத்தியா? இங்க தண்ணி இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு?" கேட்க, சைவாட்டுக்கு ஒண்ணுமே புரியல. "அப்பா என்ன சொல்ல வர்றீங்கன்னு?" கேட்க, அதுக்கு அப்பா, "சைவாட்,
நடராஜர் சிலைய நல்லா உத்து பாரு. கையில ஒரு நெருப்பு வருதுல்ல, அது எங்கேயோ பார்த்த மாரி இருக்குல்லன்னு கேட்க, அதுக்கு சைவா, ஆமாப்பா என்னோட கையிலயும் அதே மாரி தான் வரும். அதே மாரி நெருப்பு தான் அங்கேயும் இருக்குன்னு சொல்ல, அப்பாவும் ஆமா நீ சொன்னது கரெக்ட்டு தான். இந்த நெருப்பு மாரி தான் உன்னோட கையிலயும் வருதுன்னு சொல்ல, உடனே சைவாட், அப்பா அப்போ என்னோட சாபத்த போக்க முடியுமான்னு கேட்க, ஆமா உன்னோட சாபத்த போக்க முடியும். இந்த நடராஜர் சிலையில இங்க ஒண்ணு எழுதியிருக்கு பாத்தியா? அதாவது இது பழங்காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல எழுதியிருக்க மாரி நம்ம எப்படியாட்டும் அந்த இடத்துக்கு போனோம்னா, நம்ம கண்டிப்பா உன்னோட சாபத்த போக்க முடியும்னு சொல்ல, சாய்வாட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, அந்த காடு ரொம்ப பெரிய காடு. அங்க போய் எப்படி அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு கேட்க, உடனே அப்பா, அது ஒண்ணும் கவலைப்படாத. இந்த டம்பரலிங்கான்னு ஒரு இடம் இருக்கிறதே ஒரே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஃபேமிலி வந்து சிங்கானோட ஃபேமிலி. நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. சைவா தன்னோட செயின கையில வச்சுட்டு, இந்த செயின் அயோனிக் கல்லால செஞ்சது. உன்னோட செயின் சிவலிங்கத்தால செஞ்சது. 2 செயினுமே கடவுள் சிவன வழிபடுறதுக்காக செஞ்சது. அது மட்டும் இல்லாம 3 வருஷமா நீ என்னோட கனவுல வந்துட்டே இருக்க. அதாவது அந்த கனவுல உன்னோட பேர் என்னது தெரியுமா? அசுனி. நம்ம 2 பேரோட கடந்த காலம் தான் எனக்கு கனவா வருது. எப்படியாட்டும் அந்த டம்பரலிங்க இடத்துக்கு போணும். அது உன்னால மட்டும் தான் என்ன கூப்பிட்டு போக முடியும். ப்ளீஸ் என்ன கூப்பிட்டு போன்னு சொல்ல, குன்னுக்கு கோவம் வந்துருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த டம்பரலிங்க இடத்துக்குலாம் கூப்பிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா தானே என்னோட அப்பாவ கொலை பண்ணது. உங்க அப்பா ஒரு பொறுக்கின்னு சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிடுது. எங்க அப்பா கொலைகாரன்னு சொல்லாத. உன்கிட்ட ஏதாட்டு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க, என்கிட்ட எவிடன்ஸ்லாம் கிடையாது. ஆனா உங்க அப்பா தான் என்னோட அப்பாவ கூப்பிட்டு போனாங்க. அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டிப்பா உங்க அப்பா தான் கொலைகாரன்னு சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிருது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எங்க அப்பா தான் உன்னோட அப்பாவ கொலை பண்ணாங்கன்னு கண்ணால பாத்தியா? எந்த எவிடன்ஸும் இல்லாம எங்க அப்பாவ கொலைகாரன்னு சொல்லாதன்னு பேச, இவனுக்கு கடுப்பாகுது. அப்படியா? இந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க அப்பாவும் செத்து போனாங்க, என்னோட அப்பாவும் செத்து போனாங்க. இதுக்கு மேல யாரையுமே செத்து போக விட மாட்டேன். நீ கட்டுக்கதையெல்லாம் நம்பிட்டு இருக்க. டம்பரலிங்கன்னு ஒரு இடமே கிடையாது. இனிமே அத பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்ல, சைவாட் வந்து, ஓ டம்பரலிங்கன்னு ஒரு இடமே கிடையாதா? அப்படியா? அப்பதே என் கையில வந்து நெருப்பு சக்தி வந்துச்சுல்ல, அது எப்படி வந்துச்சு? அது மட்டும் இல்லாம, அப்பதே நம்ம 2 பேரும் சண்டை போடும்போது, உன்னோட நெத்தியில அடையாளம் மாரி வந்துச்சே, அதுவும் கட்டுக்கதைன்னு சொல்ல போறியான்னு கேட்க, இல்ல. ஆனா அந்த தழும்ப நான் பார்க்கல. நீ மட்டும் தானே பார்த்த. அப்ப அது கட்டுக்கதை தான். இதுக்கு மேல இத பத்தி பேசாதன்னு சொல்ல, சைவாட்டுக்கு கடுப்பாயிட்டு, நீ எல்லாமே கட்டுக்கதைன்னு சொன்னா, என்னோட கையில நெருப்பு வருதே, அதுவும் கட்டுக்கதையா? சொல்லுடா. அப்படி இல்லன்னா, இது ஒரு பெரிய மேஜிக். இல்லன்னா யாராட்டும் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க. அந்த மாரி சொல்ல போறியா? இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல, பொண்ணுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. சைவாட், ஒருவேளை உண்மையாவே அந்த டம்பரலிங்க இடம் இருந்துச்சுன்னா, நானே என்னோட கையால அந்த இடத்த அழிச்சிருவேன். ஏன்னா அந்த இடத்தால தான் நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் நெறைய பேர் இறக்க விட மாட்டேன். யாரையுமே அந்த இடத்த கண்டுபிடிக்க விட மாட்டேன். சரியான்னு சொல்ல, அதுக்கு சைவாட், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ கடைசி முடியும் என்னோட சாபத்த அழிக்க முடியாதா? அந்த சாபத்தால என்னை சுத்தி உள்ளவங்கள கூட நான் கஷ்டப்படுத்திருவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படியாட்டும் அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல, இல்ல அது கண்டிப்பா உன்னை கண்டுபிடிக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ எப்ப பார்த்தாலும் உன்னோட சுயநலத்த மட்டும் பார்க்காத. நீ எல்லாருக்குமே கஷ்டத்த தர தெரியுதா? முக்கியமா எனக்கு ஒரு பாரமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். சைவாட்டுக்கு தான் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. வாலியும் ஒரு பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு இன்னும் தெளிவா தெரியல. இப்ப இந்த பொண்ணு, பாத்தியா வாலி, 2 நாளுக்குள்ள நம்ம ஹோம் ஸ்டேல தங்குறதுக்காக நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, வாலி இத எல்லாத்தையுமே கேட்காம அந்த பொண்ணோட முகத்தையே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கா. "நீ என்னனாலும் சொல்லு, நான் உன்ன மட்டும் தான் பார்ப்பேன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க, இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி வயிறு பசிச்சிருக்கும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கி, ஏதாட்டு தான்னு கேட்க, வாலி ஓடி போய் ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்து குடுக்குறா. இவளும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, வாலி சைட் அடிச்சுட்டே இருப்பான். அந்த பொண்ணு பிரெட்டு சாப்பிடும்போது, வாலி என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு அந்த பொண்ணுக்கு கிஸ் குடுத்துருவா. இவளுக்கு வெட்கமாயிட்டு, "என்ன வாலி பண்றேன்னு?" கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் கிஸ் குடுத்துட்டே இருப்பா. இப்படியே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, இங்க குன் மட்டும் ஒரு மாரி சோகமா இருப்பான். அப்போ ஆண்டி கேட்பாங்க, "என்னாச்சுடா? ரொம்ப சோகமா இருக்க?" "ஓ! சைவாட் இந்த வீட்ல இருக்கிறதுனால தான் சோகமா இருக்கியா? வேணும்னா அவன வெளிய அனுப்பிறவான்னு?" கேட்கும்போது, "இல்ல ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு அந்த சைவாட் மேல எந்த கோவமும் இல்ல. அன்னைக்கு அவங்க அப்பாவ நெனச்சு தான் நான் சைவாட் மேல கோவப்பட்டுட்டேன் தவிர, நான் உண்மையாவே மனசார அவன் மேல கோவப்படல.
இனிமே நான் சைவாட்ட வீட்ட விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல, ஆன்ட்டிக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அப்ப எதுக்கு நீ சோகமா இருக்கேன்னு கேட்க, ஆன்ட்டி என்கிட்ட இருக்க சிவலிங்க ஸ்டோனும், அந்த சைவாட் கிட்ட இருக்க அயோனி ஸ்டோனுக்கும் ஏதாட்டும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்க, ஆன்ட்டி யோசிச்சு, ஆமாடா, அந்த 2 ஸ்டோனால மட்டும் தான் அந்த டம்பரலிங்க இடத்தோட கேட்ட தொறக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க வாலியும் அந்த பொண்ணும் ஓடி வராங்க. 2 பேருமே ஆன்ட்டி கிட்ட ஓடி போய், ஆன்ட்டி பாத்தீங்களா? 2 நாளுக்குள்ள நம்ம ஹோம் ஸ்டேக்குள்ள தங்குறதுக்காக நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹோம் ஸ்டேவ தொறக்க போறோம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ஹோம் ஸ்டேவ தொறக்க போறாங்கல்ல, அதனால எல்லாருமே வேல பாத்துட்டு இருக்காங்க. இந்த கோரும், புண்ணும் பண்ற வேல இருக்கே, 2 பேருமே பெட்ட தூக்கிட்டு போய் அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு ஓடி போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த தாத்தா இருக்காங்கல்ல, தாத்தா 2 பேருமே பார்த்துட்டு, "டேய் என்னடா ஆட்டிட்டு போறீங்க? மொதல்ல 2 பேருமே சண்ட போடாம போறீங்களா? வேலைய பாருங்க, வேலைய பாருங்கன்னு" சொல்லி திட்டிட்டே இருக்க, கோரும், புண்ணும் அவங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அந்த பெட்ட தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ புண் என்ன பண்ணுவான்னா, கோர் கிட்ட கிண்டல் பண்ணி, "போடா நான்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து ஓடி ஓடி போயிட்டே இருப்பான். சைவர்ட் அங்க தான் ஒரு ஆன்ட்டிக்கு பெட்ஷீட் எல்லாத்தையுமே காய போட ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருமே இங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, சைவர்ட் அந்த பொண்ணுங்க கிட்ட, "என்னாச்சு? எல்லாருமே இந்த ஹோம் ஸ்டேவ தொறக்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்குன்னு" கேட்க, அதுக்கு வாலி, "ஆமா, இது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஹோம் ஸ்டேவ தொறக்குறோம்ல. அது மட்டும் இல்லாம, குன்னோட அப்பா இறந்து போனதுக்கப்புறம் இப்பதான் இந்த ஹோம் ஸ்டேய தொறக்குறோம்னு" சொல்லிட்டு பேச போவா. அதுக்குள்ளேயே, "அச்சச்சோ! நான் இத பத்தி பேசலன்னு" சொல்லிட்டு அமைதியாக சைவாட் இத பார்த்துட்டு, "பரவால்ல நீங்க பேசுங்க. அங்கிள் சிங்கான் இறந்ததுக்கப்புறம் இங்க என்னலாம் நடந்துச்சுன்னு சொல்றீங்களான்னு" கேட்க, இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. "2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிள் இறந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஸ்டேய அப்படியே பூட்டுனது தான். நாங்க தொறந்ததே கிடையாது. நாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னு தெரியுமா? சில நேரம் தாத்தா தான் அதோ அந்த காஃபி கொட்டை இருக்குல்ல, அந்த காஃபி கொட்டையெல்லாம் வித்துட்டு வருவாங்க. அதே மாரியே கோர், தாரா, புன் அவங்க எல்லாருமே இங்க நெறைய டூரிஸ்ட் வருவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வழி காட்டுவாங்க. அதுல நெறைய காசு வந்துச்சு. அந்த காச வச்சு தான் நாங்க சாப்பாடு செலவு, எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஹோம் ஸ்டேய தொறக்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம்ன்னு" பேசிட்டே இருக்கும்போது, இங்க குன் ஆன்ட்டி கிட்ட, "ஆன்ட்டி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக டவுன் முடிய போக போறேன். போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கிளம்புறா. இத எல்லாத்தையுமே சைவாட் பார்த்துட்டு, "இல்ல நானும் போயே ஆகணும்னு" சொல்லிட்டு அவன் பின்னாடியே போக, இத எல்லாத்தையுமே யார் பார்க்குறாங்கன்னா, தாரா பார்க்குறா. தாராக்கு கடுப்பா இருக்குது. அதே மாரி இந்த ஆன்டி லேக்குக்கு ஒரே தாத்தாவ கிண்டல் பண்றதே பழக்கமா வச்சிருப்பாங்கல்ல. ஆன்டி லேக் தாத்தா கிட்ட, "ஏய் கப்பி கேக் என்ன பண்றன்னு?" கேட்க, அதாவது தாத்தாவ செல்லமா கப்பி கேக்குன்னு கூப்பிடுவாங்க போல இருக்கு. "ஏய் கப்பி கேக் என்ன பண்ணிட்டுருக்க? ஓ! காஃபி கொட்டையில எது நல்லது, கெட்டதுன்னு பார்த்துட்டு இருக்கியா? சீக்கிரம் பார்த்து சொல்லுன்னு" சொல்ல, அதுக்கு தாத்தா, "இங்க பாரு, இந்த காஃபி கொட்டை எல்லாமே நல்லது தான். என்கிட்ட நிக்கிறியே, நீ மட்டும் தான் தேவைப்படாதது. சீக்கிரம் இங்கேருந்து வெளிய போ, வெளிய போன்னு" சொல்ல, இந்த ஆன்ட்டி வந்து, "ஏய் கப்பி கேக், நீ என்னையே ரொம்ப கிண்டல் பண்றியா? போ போ, முதல்ல காஃபி கொட்டைய என்னன்னு" சொல்ல, தாத்தா வந்து, "இப்போ நீ இங்க போறியா இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்ன டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கேன்னு" சொல்லிட்டு தாத்தா கத்திட்டே இருக்காங்க. குன் ஜீப்ல ஏறி போகும்போது சைவாட் அங்க போய், "இங்க பாரு குன், நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு. பேசாம நானும் உன் கூட வரவான்னு" கேட்க, "நீ என் கூடலாம் வர வேண்டாம். அதான் தாரா, கோர், புன் எல்லாருமே இருக்காங்கல்ல. அவங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க. நீ அவங்க கூட ஏறி போன்னு" சொல்ல, சைவாட் உடனே, "டேய் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவங்கலாம் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீ அங்க தானே போற? என்ன கூப்பிட்டு போக மாட்டியான்னு" கேட்க, குன்னுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. "ஓகே சைவாட் என் கூட வா. மொதல்ல என்ன மனசாட்சி கெட்டவன்னு சொல்லும்போது என்னோட முகத்த பார்த்து சொல்லு. முதுக பார்த்து சொல்லாதன்னு" சொல்லிட்டு கார்ல ஏறும்போது, சைவட் அப்படியே குன்னோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். "என்ன? எதுக்காக என்னோட முகத்த பார்க்குறேன்னு?" கேட்க, உடனே சைவட், "நீ தானே சொன்ன பேசும்போது முகத்த பார்த்து தான் பேசணும்னு. அதனால தான் உன்னோட முகத்த பார்த்துட்டே இருக்கேன்னு" சொல்ல, உடனே சைவாட்டும் குன்னும் 2 பேருமே ஒரே செகண்ட்லயே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், "போடா பொறுக்கின்னு" சொல்லிட்டு அவங்க வேலைய பார்க்குறாங்க. குன் சைவாட் டவுனுக்கு போயாச்சு. குன் சைவாட்டோட ஃபோன வாங்கி தன்னோட நம்பர் எல்லாத்தையுமே பதிஞ்சுட்டு, "இங்க பாரு, உனக்கு ஏதாட்டும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். சைவாட் கோயில் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தன் சைவாட்ட குறு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். உடனே சைவாட் என்னாச்சுன்னு கேட்க, இந்த பையன் சைவாட் கிட்ட, "உங்கள பழங்காலத்து புக்ல பார்த்த மாரியே இருக்குன்னு" சொல்ல, சைவாட் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, "நான் இன்னைக்கு தான் இந்த கோவிலுக்கே வரேன்னு" சொல்ல, அதுக்கு இந்த பையன், "ஓ! அப்படியா? என்னோட பேர் எர்த்து. உங்கள பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு ஆராய்ச்சியாளன். இங்க தான் பக்கத்துல
தம்பரலிங்கம் மியூசியத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்துல தான் இருக்கு. நீங்களும் வரீங்களான்னு கேட்க, சைவாட்டுக்கு ஒரே சந்தோஷமாயிட்டு, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த மியூசியத்துக்கு போறாங்க. எர்த் என்ன சொல்லுவான்னா, இந்த மியூசியத்தோட ஓனர் என்னோட ப்ரொஃபசர் தாக்கூன். அவங்க தான் இந்த மியூசியத்த நடத்திட்டு இருக்காங்கன்னு கேட்க, சைவாட் அத எல்லாத்தையுமே கேட்டு, ஆமா, டம்பரலிங்காவ பத்தி உங்களுக்கு ஏதாட்டு தெரியுமான்னு கேட்கும்போது, அங்கருந்து ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா, இந்த ப்ரொஃபசர் தாக்கூன் தான். தாக்கூன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டம்ரலிங்க இடம் ஒரு பழங்காலத்து ராஜ்யம். அது ஒரு பெரிய ராஜ்யம். ரொம்ப காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளக்க போயிட்டுருப்பாங்க. இந்த எர்த்து பையன் என்ன சொல்லுவான்னா, எங்க ப்ரொஃபசர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த டம்பரலிங்க இடத்த பத்தி எல்லாருக்குமே சொல்லிக் குடுப்பாங்கன்னு பேசிட்டே இருக்கும்போது, சைவாட் எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்ருப்பான். அங்க வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோல ஆ கையில நெருப்போட நெறைய பேர் சுத்தி நிப்பாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு புரொஃபசர் கிட்ட, "புரொஃபசர் இந்த படத்த பத்தி சொல்ல முடியுமான்னு?" கேட்க, புரொஃபசரும், "என்னால சொல்ல முடியும். அந்த ஃபோட்டோல இருக்கிறது சூரிய குடும்பம். ஆமா, மொத்தம் 4 குடும்பம் சேர்ந்து தான் அந்த டம்ரலிங்க இடத்தையே ஆட்சி செஞ்சுச்சு. முதல்ல உள்ள குடும்பம் தான் சூரிய குடும்பம். அவங்களால அக்னி எல்லாத்தையுமே உருவாக்க முடியும்னு சொல்ல, உடனே இவன், "அப்படியா? மத்த 3 குடும்பத்த பத்தி சொல்லுங்கன்னு?" கேட்க, 3 குடும்பத்த பத்தியும் சொல்றான். குடும்பம் சூரிய குடும்பம். அவங்களால தீ எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். 2வது குடும்பம் அசிமி குடும்பம். அவங்களுக்கு வந்து என்ன சக்தி இருக்கும்னா, காத்து சக்தி இருக்கும். 3வது தலைவரோட பேரு ஆப்போ. ஆப்போக்கு வந்து தண்ணிய வச்சு எதுனாலும் பண்ண முடியும் போல இருக்கு. அந்த சக்தி இருக்கும். 4வது இளவரசரோட பேரு கலக்கால். இவனுக்கு என்ன சக்தி இருக்குன்னா, இந்த பூமியோட சக்தி இருக்கும். அதாவது நிலத்த வச்சு எல்லாமே பண்ணுவாங்கல்ல, அந்த சக்தி இருக்கும். இந்த 4 பேருமே டம்பரலிங்காவ ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்ல, இவன் எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு இலையில ஏதோன்னு எழுதியிருக்கும். உடனே சைவாட் அந்த இலைய பார்த்துட்டு புரொஃபசர் கிட்ட, "புரொஃபசர் இந்த இலையில என்ன எழுதியிருக்குன்னு?" கேட்க, உடனே புரொஃபசர் என்ன சொல்லுவாங்கன்னா, "அந்த இலையில என்ன எழுதியிருக்குன்னா, அந்த 4 பேர் சொன்னேன்ல, அந்த 4 பேர் எப்ப அந்த டம்பரலிங்க இடத்துல ஒண்ணு சேர்றாங்களோ, அப்பதான் அந்த கேட்ட ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்ல, இவனுக்கு ஒரு மாரி குழப்பமா இருக்கு. மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுறான். அதான் அந்த கோவிலுக்கு. அப்ப எர்த் வந்து இவன்கிட்ட என்ன சொல்றான்னா, "சைவாட், இதுக்கு மேல ஏதாட்டு டவுட்னா என்கிட்ட கேளு. உனக்கு எதுனாலும் சொல்லி தரேன்னு" பேசிட்டு இருக்கும்போது, சைவாட்டுக்கு குன் கிட்ட இருந்து ஃபோன் வரும். குன் என்ன கேட்பான்னா, "உன்னோட வேலை எல்லாமே முடிச்சிட்டியா? சீக்கிரம் நான் நிக்கிற இடத்துக்கு வந்துடுன்னு" சொல்ல, சைவாட் ஓகே குன்னுன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணியிருப்பான். எர்த் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, "உங்களுக்கு குன்ன தெரியுமா? குன் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. தயவு செஞ்சு நீங்க புரொஃபசர பார்த்தது எதையுமே குன் கிட்ட சொல்லிறாதீங்கன்னு" சொல்ல, சைவாட்டுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக குன் கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கேட்க, அதுக்கு எர்த்து, "அதுவா? ஏற்கனவே புரொஃபசர பார்த்தாலே குன்னுக்கு புடிக்காது. எதுக்காகன்னா, புரொஃபசர் டம்பரலிங்க இடத்த பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல. குன் என்ன நெனைக்கிறான்னா, புரொஃபசர் இந்த மாரி எல்லார்கிட்டயுமே சொல்றதுனால அவங்களோட ஃபாரஸ்ட்டுக்கு பிரச்சனை வந்துரும்னு நெனைக்கிறான். அவன் லூசுத்தனமா நெனைக்கிறான். சரி, சரி. நீங்க கண்டிப்பா குன் கிட்ட சொல்லிறாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து கெளம்ப, சைவாட் நேரா குன் கிட்ட, "நான் வந்துட்டேன் போலாமான்னு?" கேட்க, உடனே குன், "இல்ல நான் இன்னும் 2 பேர பார்க்க வேண்டியிருக்கு. நீ என் கூட வான்னு" சொல்ல, சைவாட் வந்து, "நான் எதுக்காக உன் கூட வரணும்? டேய் மூடிட்டு வண்டியில ஏறுன்னு" சொல்லிட்டு குன் திட்டிட்டே அப்படியே அங்கருந்து கெளம்பி போறான். இத எல்லாத்தையுமே யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த டீன் பையன் தான். டீன் பையன் தன்னோட அப்பாக்கு ஃபோன் பண்ணி, "அப்பா, நீங்க சொன்ன மாரியே சைவாட் எங்க போறானோ, அத எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கண்டிப்பா அவன கண்காணிச்சுட்டே இருப்பேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறான். அதே சமயம் புரொஃபசர் வந்து சைவாட் தன்னோட கழுத்துல செயின் போட்டிருப்பான்ல, அத எல்லாத்தையுமே பார்த்துருப்பான் போல இருக்கு. புரொஃபசர் அந்த செயின யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு வழியா இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கும்போது, எர்த் என்ன சொல்லுவான்னா, "புரொஃபசர், கரெக்ட்டா சைவாட்டும் குன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்காங்க. இதுக்கு பேர் லக்கு தானேன்னு?" கேட்க, புரொஃபசர் வந்து, "இல்ல, இல்ல. இது ஒண்ணும் லக்கு கிடையாது. இது விதி. அந்த விதிய யாராலயுமே மாத்த முடியாதுன்னு" சொல்ல, எர்த் யோசிச்சு பார்த்துட்டு, "புரொஃபசர், நீங்க எதுக்கு சைவாட் கிட்ட அந்த உண்மைய சொல்லல? சைவாட் கிட்ட இருக்க அயோனி ஸ்டோனாலயும், குன் கிட்ட இருக்க சிவலிங்க ஸ்டோனாலயும் அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க சொல்லியிருக்கலாம் தானேன்னு?" கேட்க, அதுக்கு புரொஃபசர், "இல்ல, இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னை எல்லாருமே ஒரு மாரி மென்டல் புரொஃபசர், லூசு புரொஃபசர் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க தானே. அந்த டம்பரலிங்க இடம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே காமிப்பேன். நான் சொன்னது பொய் கிடையாது, உண்மைன்னு." சைவாட் கிட்ட அந்த 2 கல்லாலயுமே டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா என் மேல சந்தேகம் வந்துராது. அதனால தான் சொல்லல. அது மட்டும் இல்லாம குன்னும் சைவாட்டும் வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா இன்னும் 2 பேர் வந்தே ஆவாங்க. அந்த 4 பேருமே சேர்ந்து அந்த டம்பரலிங்க கேட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. அது முடியும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு
ஒரு மாரி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். சைவட் கார்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் அப்படி நடந்து போயிட்டே இருக்கான். உடனே "டேய் நின்னுடா! நான் தானே உன்ன வீட்ல விட்டேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியான்னு?" கேட்க, "ஓகே, ஓகே தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு கிளம்ப போகும்போது, தாரா அங்க வந்துட்டு, "சைவட் ஒரு வழியா வந்துட்டியா? உன்னோட கைய ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு கட்டு போட்டு வந்துட்டியான்னு?" கேட்க, சும்மா இல்லாம, "டேய் இது என்னடா கேள்வி? உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அவன் தான் கையில கட்டு மாத்திருக்கான்ல. இது என்ன கேள்வின்னு?" கேட்க, இந்த தாராக்கு செம கடுப்பாயிட்டு, தாரா கிட்ட, "உன்கிட்ட கேட்டேனடா, முதல்ல உன்னோட வாய மூடிட்டு சும்மா இருன்னு" சொல்லிட்டு நேரா சைவாட் கிட்ட, "சைவாட் நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன ஆச்சோ, ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன். நான் தானே உன்ன பாதுகாப்பா பார்த்துக்கணும்னு சொல்ல, அதுக்கு டேய் தாரா நீ எதுக்கு கவலைப்படுற? நான் சைவாட் கூட இருக்கிற முடியும். சைவாட்ட நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் சரியா? வரட்டான்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். தாராக்கு தான் கடுப்பா இருக்கு. தாரா சைவாட் கிட்ட, "சைவாட் நீ எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்ட. அம்மா கிட்ட ஏதாட்டும் செய்ய சொல்லி உனக்கு எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல வேண்டாம். உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு" சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டான். ஆனாலும் டாராக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. சைவாட் ரூம்குள்ள போனதுக்கப்புறம், அந்த புரொஃபசர் சொன்னது எல்லாத்தையுமே நெனச்சு பார்க்குறான். அதான் அந்த 4 பேர பத்தி சொன்னாங்கல்ல, எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு ஒரு மாரி சோகமா இருக்கும்போது, எர்த் வந்து நெறைய மெசேஜ் அனுப்பியிருப்பான். என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பான்னா, "எங்களுக்கு மொதல்ல டம்பரலிங்காவ பத்தி எப்படி தெரியும்னா, இந்த பாட்டால தான் தெரியும்னு" சொல்லிட்டு ஒரு பாட்ட அனுப்பியிருப்பாங்க. அதாவது ஒரு சாமியார் வந்து அந்த பாட்ட பாடுற மாரி இருக்கும். அங்க ஸ்டோன் இருக்குமா, அது எல்லாத்தையுமே பாட்டுல சொல்லியிருக்காங்க. இந்த பாட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அப்படியே இருக்கும்போது சைபாட் ஒரு மேப்ப எடுத்துட்டு, அப்போ கண்டிப்பா டம்பரலிங்கா இந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் இருக்கு. எப்படியாட்டும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வந்து, "சைவாட் எனக்கு எல்லாமே தெரியும். நீ அந்த புரொஃபசர பார்த்த தானே? எதுக்காக பார்த்தன்னு?" கேட்க, உடனே சைவாட், "எனக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த புரொஃபசர பார்த்தேன். இப்ப என்னன்னு?" கேட்க, உடனே "இங்க பாரு. இனிமே அந்த புரொஃபசர பார்க்கக்கூடாது. பார்த்தேன்னா அவ்வளோதான்னு" கேட்க, "இப்ப பார்த்தேன்னா நீ என்ன செய்ய போறன்னு?" இவன் ஒரு மாரி கத்துறான். உடனே "இங்க பாரு. நீ அந்த புரொஃபசர பார்த்தே ஆகணும்னு உனக்கு தோணுச்சுன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய போயிரு. இனிமே நீ இங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு கோவமா அங்கருந்து கிளம்புறான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு டாரா சாப்பாடு எடுத்துட்டு வரான். டாரா பார்த்துட்டு, இங்க என்ன பண்றேன்னு?" கேட்க, எதுவுமே சொல்லாம அங்கருந்து கிளம்பிட்டான். டாரா சாப்பாடு எடுத்துட்டு, "இந்தா சைவாட் இத சாப்பிடுன்னு" சொல்ல, "இல்ல எனக்கு இதெல்லாம் புடிக்காதுன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா போறான். ஆனா டாராக்கு கஷ்டமா இருக்கு. சைவாட் அப்படியே ஃபாரஸ்ட்ட பார்த்துட்டு, நான் எப்படியாட்டும் அந்த இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, அங்க டாரா வந்து, "இந்தா இந்த ஜூஸ குடின்னு" சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டாரா கேட்குறான், "சைவாட் கண்டிப்பா உனக்கு அந்த டம்பரலிங்கா இடத்த கண்டுபிடிச்சே ஆகணுமா? அதனால தான் அந்த புரொஃபசர் தாக்கூன் கிட்ட பேசினியான்னு?" கேட்க, "ஆமா. வேற யாருமே அந்த டம்பரலிங்க இடத்த பத்தி என்கிட்ட பேசினதே கிடையாது. புரொஃபசர் டாக்குன் மட்டும் தான் தடவையா அந்த டம்பரலிங்க இடத்த பத்தி பேசியிருக்காங்க." ஆமா, எதுக்காக புரொஃபசர பத்தி பேசினாலே கோவம் வருதுன்னு கேட்க, இவன் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றான். புரொஃபசர் டாக்குன் தான் கண்டுபிடிச்சத வச்சு நெறைய பேருக்கு கட்டுக்கதை எல்லாமே சொல்லுவான். அதே மாரி அவர் சொன்ன கட்டுக்கதைய உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவாரு. ஒரு நாள் குன்னோட அப்பா அந்த டம்பரலிங்க இடத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதான் அங்க வந்து அந்த இடம் இருந்ததுக்காக ஏதாட்டும் ஒரு ஆதாரம் இருக்குல்ல, அத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயத்த எப்படியோ அந்த புரொஃபசர் தெரிஞ்சுக்கிட்டு, குன்னோட அப்பா கிட்ட எப்படியாட்டும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சாங்க. அப்பவும் கூட அப்பா என்ன சொன்னாங்கன்னா, "சரி நான் உன்ன கூப்பிட்டு போறேன். ஆனா நீ கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. பிரஸ் கிட்ட கூட நீ சொல்லக்கூடாதுன்னு" சொல்லியிருப்பாங்க. புரொஃபஸரும் ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இந்த புரொஃபஸர் பேட்டி எடுக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த டம்பரலிங்க இடம் இருந்ததுக்கு சாட்சியா நெறைய கண்டுபிடிச்சிருக்கோம். அத எல்லாத்தையுமே நான் மட்டும் தான் கண்டுபிடிச்சேன்னு" சொல்லிட்டு எல்லாருக்குமே பேட்டி குடுத்துருக்காங்க. ஆனா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது குன்னோட அப்பா தான். பெருமை எல்லாத்தையுமே இவரே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குன்னோட அப்பா அந்த இடம் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நெறைய அந்த சடங்கு எல்லாமே செஞ்சு, எப்படியோ அந்த இடத்த மறைச்சு வச்சிருக்காரு. அதனால தான் அந்த இடத்த யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இந்த புரொஃபசர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதான் குன்னோட அப்பா இறந்ததுக்கப்புறம் கிட்ட போயி, அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதைக்கு கூப்பிட்டு போன்னு சொல்ல, வந்து, "இல்ல நான் கண்டிப்பா அங்க கூப்பிட்டு போக மாட்டேன்னு" சொல்லியிருப்பான். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சைவாட் என்ன சொல்வான்னா, "டம்பரலிங்காவ கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க
அப்பா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் எப்படியாட்டு அந்த டம்பரலிங்க இடத்த கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட சாபத்த போக்கியே ஆகணும். தாரா உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கு என்னைக்காட்டு பதில கண்டுபிடிக்கணும்னு நெனச்சிருக்கியா? என்னைக்காட்டு நெனச்சிருக்கியான்னு கேட்க, உடனே டாரா, கீழ தண்ணி ஓடிட்டு இருக்கும். அந்த தண்ணிய கையால அப்படி அள்ளி, என்கிட்டயும் நெறைய கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு எப்படியாட்டு பதில் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா, அந்த கேள்விக்கு நான் பதில கண்டுபிடிக்கணும்னா, நெறைய பேர் என்னால கஷ்டப்படுவாங்க. அதனால நான் அந்த பதில கண்டுபிடிக்காமயே விட்டுட்டேன். என்னால யாராட்டு கஷ்டப்பட்டா, என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்ல, உடனே சைவாட், "நீயும் என்ன நெனைக்கிற? அந்த டம்ளர் இடத்துக்கு யாராட்டு போனா செத்து போயிருவாங்கன்னு நெனைக்கிறியான்னு?" கேட்க, "ஆமா, அதுதானே உண்மை." எங்க அம்மா என்ன நம்புறாங்கன்னா, அந்த டம்ளர் இடத்த கண்டுபிடிக்க போயி தான் குன்னோட அப்பா இறந்து போயிருக்காங்கன்னு எங்க அம்மா முழுசா நம்புறாங்க. அதே மாரி தான் எல்லாருமே. யாரெல்லாம் அந்த டம்ளர்லிங்கா இடத்த கண்டுபிடிக்க போறாங்களோ, அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. நீயும் அந்த டம்ளர்லிங்கா இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதன்னு சொல்ல, இவனுக்கு ஒரு மாரி குழப்பமாவே இருக்கு. ரூம்குள்ள போய் ஒருவேளை நான் அந்த டம்ளர்லிங்கா இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னா, நெறைய பேருக்கு கஷ்டத்த குடுப்பேனா? பேசாம அத விட்டுறலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த எர்த் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். என்ன அனுப்பியிருப்பான்னா, எங்க புரொஃபசர் வந்து மொதல்ல அந்த டம்ளர்லிங்கா இடத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன பாதைய கண்டுபிடிச்சாங்க. அதான் குன்னோட அப்பாவும், என்னோட புரொஃபசரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த இடத்தோட எல்லா ஃபோட்டோஸும் உனக்கு அனுப்பியிருக்கேன். என்னோட புரொஃபசர் யாருக்குமே அனுப்புனதே கிடையாது. உனக்கு தான் தடவ அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல, அந்த ஃபோட்டோஸ பார்த்தோன்னே, சைவாட் என்ன நினைப்பான்னா, நான் கண்டிப்பா அந்த டம்பரலிங்கா இடத்த கண்டுபிடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு, ஜீப்ல ஏறி போக போறான். இத ஒரு பொண்ணு பார்த்துட்டு, "சைவாட் என்ன பண்ற? இங்கேருந்து போகாதன்னு சொல்ல, சைவாட் அந்த பொண்ண புடிச்சு தள்ளி விட்டுட்டு, நான் இங்கேருந்து கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏறி போயிருவான். உடனே இந்த பொண்ணு, ஆண்டி எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போறா. குன், ஆண்டி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, வேலை செய்ற அக்கா, நீங்க சைவாட்டுக்காக சாப்பாடு செய்ய சொன்னீங்கல்ல, எல்லாமே செஞ்சுட்டேன். நான் போய் குடுத்துட்டு வரேன்னு போகும்போது, குன் அந்த சாப்பாட வாங்கிட்டு, இல்ல நானே சைவாட் கிட்ட இந்த சாப்பாடு குடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாட வாங்கிட்டு போக போறான். இந்த பொண்ணு ஓடி வந்து, ஆண்டி சைவாட் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான்னு சொல்ல, இத கேட்ட குன்னுக்கு ஒரு மாரி ஆயிரும். குன்னு அந்த பொண்ணுகிட்ட, சைவாட் எங்க போனான் பாத்தியான்னு கேட்க, இந்த பொண்ணு, ஆ அவன் வந்து காட்டுக்குள்ள தான் போனான்னு சொல்ல, உடனே குன் அங்கருந்து ஓடி போறான். கரெக்ட்டா அந்த சைவாட்டோட காரு முன்னாடி போயிட்டுருக்கும்போது, குன் கார் முன்னாடி நின்னுக்கிட்டு, "சைவாட் நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு" சொல்ல, சைவாட் கார விட்டு இறங்கி, "நீ என்ன சாகணும்னு ஆசைப்படுறியா? இங்கேருந்து தள்ளிப்போன்னு" சொல்ல, குன் வந்து, "இங்க பாரு, நீ எங்கேயுமே போகக்கூடாது. இங்க தான் இருக்கணும். எங்க போயிட்டுருக்கன்னு?" கேட்க, அதுக்கு சைவாட், "எனக்கு எல்லாமே தெரியும். புரொஃபசர் எனக்கு அந்த டம்பரலிங்க இருக்கிற இடத்தோட பாதை, சின்ன சின்ன எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுருக்காங்க. நான் எப்படியாட்டும் அந்த இடத்த கண்டுபிடிக்க போறேன். நீ தள்ளுன்னு" சொல்ல, குன்னுக்கு செம கடுப்பாயிருது. குன் சைவாட்ட தள்ளி விட்டுட்டு, "உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இந்த காட்டுக்குள்ள தனியா போக போறேன்னு சொல்ற? அது மட்டும் இல்லாம அந்த புரொஃபசர் சொன்ன இடத்துக்கு போனா மட்டும் உன்னால அந்த கேட்ட தொறந்துற முடியுமா? கண்டிப்பா தொறக்க முடியாது. என்னோட ஸ்டோனையும், உன்னோட ஸ்டோனையும் வச்சா மட்டும் தான் அந்த கேட்ட தொறக்க முடியும். நீ முதல்ல வீட்டுக்கு போன்னு" சொல்ல, அதுக்கு சைவாட், "ஓ! உனக்கு எல்லாமே தெரியுமா? அப்ப நீயும் அந்த இடத்துக்கு போயிருக்க தானே?" "ஆமாடா, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். இப்ப என்ன? அங்க டம்ப்ரெல்லிங்கான்னு ஒரு இடமே கிடையாது. அது வெத்து இடமா தான் இருக்கு. நீ யார் சொன்னதையும் நம்பி அங்க போகாதன்னு" சொல்ல, உடனே சைவாட், "குன், நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு. அங்க தான் டம்ப்ரெல்லிங்கா இடம் இருக்கு. நீ அங்க தனியா போயிருக்க. உன்னோட ஸ்டோனும், என்னோட ஸ்டோனும் அங்க இணைஞ்சா மட்டும் தான் அந்த இடம் கண்ணுக்கு தெரியும். வா நம்ம 2 பேருமே அந்த இடத்துக்கு போலான்னு" சொல்ல, குன்னுக்கு கடுப்பாயிட்டு, "நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போணும்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லிட்டே இருக்க? நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு" சொல்ல, அதுக்கு சைவாட், "நான் கண்டிப்பா அந்த டம்ப்ரெல்லிங்கா இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் என்னோட சாபத்த போக்க முடியும். எதுக்காக தெரியுமா? அன்னைக்கு கூட கோவத்துல உன்னையே என்னோட நெருப்பால அழிச்சிருப்பேன். எனக்கு புடிச்சவங்கள என்னோட நெருப்பால அழிச்சிருவேனோன்னு பயமா இருக்கு. அதனால தான் அந்த சாபத்த போக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்ல, இவனுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிட்டு 2 பேருமே தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. குன் தடவ சைவாட் கிட்ட தன்னோட சக்திய காமிக்கிறான். அவனுக்கு வந்து காத்து சக்தி இருக்கும் போல இருக்கு. கையால காத்த அப்படியே சுழல வைக்கிறான். இது எல்லாத்தையுமே சைவாட் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது குன் கேட்குறான், "நீ என்ன பண்ணா அந்த டம்பரலிங்க இடத்துக்கு போற ஆசைய விடுவேன்னு?" கேட்க, உடனே சைவாட், "இல்ல, என்ன ஆனாலும் நான் விடமாட்டேன். நான் வாழ்க்கை முழுக்க எப்படியாட்டும் அத கண்டுபிடிச்சே ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது எப்படி விடுவேன்? அது மட்டும் இல்லாம உன்னோட சிவலிங்க ஸ்டோன தரலனாலும் பரவால்ல. நான் அந்த இடத்துக்கு போயி, நான் நெனச்சது எல்லாமே உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட சாபத்துக்கும் அந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட கனவுல எப்ப பார்த்தாலும் நீ வரல. அதுவும் எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அப்படியே குன்ன பார்த்துட்டே இருக்க,
2 பேருமே ரொமான்டிக்கா கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே டாரா பார்த்துட்டே இருக்கான். டாராவும் சைவாட்ட தேடி தான் வந்திருப்பான் போல இருக்கு. சைவாட்டுக்கு எதுவுமே ஆயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்திருப்பான். அங்க 2 பேருமே கிஸ் பண்றத பார்த்தா இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனோட மனசுல கை வச்சுட்டு, "எனக்கே ரொம்ப வலிக்குது. ஏன் சைவாட்ட பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வெட்னஸ்டே நைட்டு தான் இந்த ட்ராமா ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் காலையில பார்த்துட்டு, இந்த மாரி நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ணி போட முடியுது. தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ கேட்டதுக்கு. பாய் பாய். மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.